என்னோட பையனோட படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் வந்தா மெட்ராஸ்ல ஜாஸ் சினிமா எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும்ல. எங்களுக்கு பாதிப்பு தானே. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா கம்பெனில நடிக்கிறாரு. இப்ப யாரும் ஏத்து குரல் கொடுக்கல. அன்னைக்கு இளைய தளபதி விஜய் என்ற ஒரு தமிழன் நடிச்சான் கத்தி. அன்னைக்கு தமிழ் அமைப்புகள்லாம் குரல் கொடுத்தீங்க கத்தி. ரஜினி சார் குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிரியேஷன் சிவா. உடனே நான் கூட நினைச்சேன் ரஜினி சார் கிண்டுவாரு பார்த்தேன். ரவா பாப்கார்னு கோக்கு பப்ஸ் 350 ரூபாய். கார் பார்க்கிங் அந்த ரேட்டு என்ன கந்து வெட்டியோட கொடுமையா இருக்கு. காவேரி நீர் பிரச்சனைனா நான் போராடினேன். காவேரி நீர் பிரச்சனைக்கு போராடிட்டா பெங்களூர்ல படம் ஓட்ட முடியாதுன்னு பல பேர் போராடல. இன்னைக்கு மெட்ராஸ்ல ஜாஸ் சினிமா மன்னார்குடி வகையரா சேர்ந்தது. அதையும் மீறி தானே மன்னார்குடி வகையரா சேர்ந்த சசிகலா அம்மா வந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆகட்டும். ஆனா தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆக முடியாது பகிரங்கமா மேடையில பேசுறோம் டிஆர், ஊடகத்துல பேசுறோம் டிஆர். வேற யாரா பேசுறாங்க? எந்த சினிமாக்காரங்களாவது அவங்க பேசுற நான் பேசணும்ல. அதை மீறி என்னோட பையனோட படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் வந்தா மெட்ராஸ்ல ஜாஸ் சினிமா எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும்ல. எங்களுக்கு பாதிப்பு தானே. பாதிப்பை மீறி தானே குரல் கொடுத்திருக்கிறேன். ரஜினி சார் குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிரியேஷன் சிவா. உடனே நான் கூட நினைச்சேன் ரஜினி சார் கிண்டுவாரு பார்த்தேன். ரவா ஆனா அவரே சொல்றாரு சிவா. தமிழ் திரையுலகத்துல நான் இன்னைக்கெல்லாம் என்னெல்லாம் வாழ வச்சு சினிமாங்க. எனக்கு சோறு போட்டது சினிமா. இன்னைக்கு நான் ஒரு திரையரங்கத்தை பார்த்தா கையெழுத்து கும்பிடுவேன். திரையரங்கம்னா என்னோட கோவில். திரையரங்குக்கு வந்து போற மக்கள் தான் அந்த என்னுடைய தெய்வங்கள். இன்னைக்கு நான் தட்டுல சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா என்னோட ஒவ்வொரு சோத்து பிறகு ஒரு ரசிகனை தான் பார்ப்பேன். என்ன வாழ வச்ச சினிமாவுக்கான நீங்க கொடுக்குறேன். ஏன் சார் பெத்த தாயே வாழ வைக்க முடியாட்டா மத்த தாயை வாழ வைக்க முடியுமா? தன்னை வாழ வச்ச தமிழ் சினிமாவுக்காக குரல் கொடுக்கலன்னா இந்த தமிழ்நாட்டுக்காக யாராவது குரல் கொடுத்து வாழ வச்சிட முடியுமா? இதான் சார் நான் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு முன்னாள் நிர்வாகி சொன்னார சிவா, தமிழ் திரையுலகத்துக்காக ஜிஎஸ்டிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி குரல் கொடுப்பாருன்னு எதற்கு என்னென்ன பில்டப் கொடுக்கணும் அளவு இருக்கு சார். நான் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல மரியாதை நண்பர், நல்ல நடிகர், பெரிய சூப்பர் ஸ்டார். அவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு. எல்லாம் ஒட்டு அவர் குரல் கொடுப்பாருன்னு சொன்ன இன்னைக்கு வரைக்கும் சாதிக்கிறார். ஆனா அவருக்கு தான் இந்த பில்டப். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், வேற எந்த விஷயத்துக்கு நீங்க வாய் திறக்கிறதுக்கு சாதிக்கலாமோ சாதிக்கலாம். உங்களை வாழ வச்ச தமிழ் திரையுலகத்துக்காக தமிழ் திரையுலகத்தை ஏன்னு கேட்டா யாராவது சின்ன படம் எடுக்கிறாங்க வாழ்ந்தான்னா செத்தான்னா அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப பெரிய திமிழங்கள் சின்ன மீன்கள் சின்ன படங்களை எடுக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? சின்ன படங்களை இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? சின்ன படங்களுக்குலாம் என்ன வெளியே இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், 50 ரூபாய் ஒரே ஒரு என்ன சொல்ல வருது, ஓசூர்ல அந்த கலெக்டர் ஸ்ட்ரிக்ட் சார். 50 ரூபாய் டிக்கெட், 30 ரூபாய் டிக்கெட். டோட்டல் ஆடியன்ஸ் ஹவுஸ் டிக்கெட் ரேட் கட்டணம் குறைக்கப்படணும். இன்னைக்கு சமச்சீர் வரின்றாங்களே, ஒரே சீர்திருத்த வரின்றாங்களே. சினிமா தியேட்டருக்குள்ள போனா ஏன் சார் இன்னைக்கு இதெல்லாம் இந்தியா முழுவதும் ஒரே வரியாம். நான் கேட்கிறேன், வெளியில வந்து ஒரு பாப்கார்ன் ஒரு வேலை, பப்ஸ் ஒரு வேலை, கோக் ஒரு வேலை. ஆனா சினிமா தியேட்டருக்குள்ள எதுக்கு சார் இந்த வேலை? எம்ஆர்பி ரேட் மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் இருக்குல்ல, அதை மீறி எப்படி விற்கிறாங்க வேலை. இதுக்கு மோடி அரசு எடுக்குமா நடவடிக்கை? நான் கேட்கிறேன். உள்ள ஒரு நாங்க திரையில பார்க்கணும் அமீர் கான், திரைக்குள்ள பார்க்கணும் நாங்க ஷாருக் கான், திரைக்குள்ள நாங்க பார்க்கணும் சல்மான் கான். அதுக்காக நாங்க விலை கொடுத்து வாங்குறது பாப்கார்ன் அவ்வளவு ரூபாய் கொடுக்கணுமா? காம்போ 350 ரூபாய். அதாவது இந்தி ஆர்டிஸ்ட பாக்குறதுக்கு அந்த விலை கொடுக்கலாம். ஒரு சில பெரிய தியேட்டர்ல காம்போ என்ன காம்போ, பாப்கார்னு, கோக்கு, பப்ஸ் 350 ரூபாய். கார் பார்க்கிங் அந்த ரேட்டு என்ன கந்து வெட்டியோட கொடுமையா இருக்கு. இன்னொன்னு டைம் கூட ஆயிட்டு வெளியில வந்து அதுக்கு காசு ரேட்டு. ஆக இதுக்கெல்லாம் யாருக்கு? இன்னொன்னு எப்படியே சினிமா தியேட்டருக்கு ஜனம் வருவான். பேய் படம் எடுக்கிறேன் சினிமா தியேட்டர் 10 பேர் உட்காந்துருக்கேன். 10 பேரை பார்க்கும்போது எல்லாரும் பேய் பிடிச்சு எடுத்துக்கலாம். சினிமா தியேட்டருக்கு எப்படி கூட்டம் வரும் இவ்வளவு விலை வச்சா? ஏழை எளிய மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க? எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் வாழணும். இப்படி சினிமா திரையரங்குகளில் 100 ரூபாய் கட்டணம் அதிகங்க.
கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். ஏழை எளிய மக்கள் திரையரங்குகளுக்கு வர வேண்டும். அப்படி திரையரங்குகளுக்கு ஏழை எளிய மக்கள் வந்து பாமர மக்கள் படம் பார்த்தால் மட்டும்தான் பட உலகம் வாழும். இதற்காக திரையுலகத்தினர் போராட வேண்டும். ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து மக்கள் போராட வேண்டும். போராடியே தீர வேண்டும். சார் ஒரு வரி திருச்சல் சொல்றேன் சார். ஒரு பெரிய படம் என்ன ஓப்பனவே சொல்றேன். கபாலி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். படம் முடிவு துப்பாக்கி சொல்லுவாங்க. அந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஆனா புலின்னு ஒரு படம் இளைய தளபதி விஜய் நடிச்ச படம். படத்துக்கு வச்ச தலைப்பு புலி. வச்ச தமிழம் செல்லக்குமார் ஒரு தமிழை வச்சா அந்த புலி. அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்கல சார். ஏன் சார்? ஏன் நான் கேக்குறேன். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா கம்பெனியில் நடிக்கிறாரு. இப்ப ஏன் யாரும் ஏத்து குரல் கொடுக்கல? அன்னைக்கு இளைய தளபதி விஜய் என்ற ஒரு தமிழை நடிச்சான் கத்தி. அன்னைக்கு தமிழ் அமைப்புகள்லாம் குரல் கொடுத்தீங்க கத்தி. எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா நீங்க சுத்தி? இப்ப இல்ல அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. இப்ப நான் கேட்கறது அன்னைக்கு கத்தி திரைப்படத்துல இளைய தளபதி விஜய் நடித்தோம். அப்ப விஜய்க்கு ஏன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய உணர்வு படைச்சவரு சார். புலி படத்துக்கு எதுக்கு சார்? குழந்தைங்க எல்லாம் பாக்குற மாதிரி தான் சார் படம் இருந்தது. ஏன் சார்? நான் கேட்கிறேன் சார். அன்னைக்கு இருந்த அரசு அந்த படத்துக்கு டாக்ஸி வரி விலக்கு கொடுக்காம தடுத்தது யார்?